நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த அவருடைய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 6 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்த 7வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பிதாவே என்றால் அப்பா என்று கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம் இந்த இடத்துல தன்னுடைய மரண சூழ்நிலையிலும் எத்தனை வேதனையான அனுபவத்திலும் பிதாவினத்தில் உள்ள ஒரு உறவை தேவன் இந்த கடைசி சூழ்நிலையிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதுதான் ரோமர் 8:15 நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு பயப்படுகிறதற்குரிய ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையிலும் வேதனையான சூழ்நிலையிலும் அப்பா என்கிற அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 50:15 இப்படியாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலை வரும்போதும் பிதாவிடத்தில் உள்ள அந்த உறவில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது உம்முடைய கைகளில் அவருடைய கரம் நமக்கு பாதுகாப்பான ஒரு கரம், பராமரிக்கிற ஒரு கரமாக காணப்படுகிறது. ஏன் ஏசப்பா அவருடைய ஆவியை பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ஏசாயா 41:10 கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவேன் என்று சொல்லி. அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிற கரம். அவருடைய கரத்துல நாம் இருப்போம், ஆனால் அவருடைய கரம் நம்மை தாங்குகிற ஒரு கரமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கப்படும் போது அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் பாதுகாக்கிற ஒரு கரமாக காணப்படுகிறது. அதை தான் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை கைவிடாத கரமாக இருக்கிறதுனால நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். 3வதாக பார்க்கும்போது அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று பார்ப்போம். ஆனால் யோவான் 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் ஒருவரும் அவருடைய கரத்தில் இருந்து நம்மை பிரித்து கொள்ளவே முடியாது. யாரும் அவருடைய கரத்தில் இருந்து நம்மை பறிக்க முடியாது. அதனாலதான் நாம் தேவனுடைய கரத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வதாக நாம் பார்க்கும்போது இந்த வசனத்துல ஆவியை அவர் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஏன் அவர் தன்னுடைய ஆவியை குறித்து அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கும்போது அந்த ஆவி மிகவும் முக்கியமுள்ளதாக காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவி நம்முடைய சரீரத்துல இந்த மண்ணான இந்த சரீரமானது இந்த உலகத்திலிருந்து நாம் மாற்றப்படும் போது இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த கர்த்தரிடத்துல திரும்பும் என்று சொல்லி பிரசங்கி 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராக காணப்பட்டு முடிவு பெரிய நிலைத்திலிருந்து தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவன் தேவன் நமக்கு தந்த சுவாசமாக காணப்படுகிறது. இந்த ஆவி மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஆவி ஆத்ம சரீரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் அக்கறை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் குற்றமற்றவர்களாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாக நாம் காத்துக்கொண்டால் தான் அவருடைய ராஜ்யத்துல நாம பங்காளிகளாக மாற வேண்டும். அதனால்தான் தேவன் அவருடைய ஆவியை கடைசி வரையிலும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த பரிசுத்தமாய் தன்னுடைய ஆவியை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறதை இந்த 7வது வார்த்தையில நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அதனாலதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையின் சாராம்சத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7வது வார்த்தையில இந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவரிடத்தில் உள்ள ஒரு விசுவாசத்தை அவர் விட்டுவிடவே இல்லை. கடைசி வரையிலும் அவர் நம்பிக்கை உள்ளவராக காணப்படுகிறதை நாம் இதிலே நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 4:7 அதை தான் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இறுதி வரையிலும் நாம அவரிடத்துல விசுவாசமாக இருப்பது என்பது ஒரு வெற்றியின் அடையாளமான ஒரு வார்த்தை. இது மத்தேயு 24:13 அதை தான் நமக்கு சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. நம்மையும் தேவன் அதற்காக தான் அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 அதை தான் நமக்கு சொல்லுகிறது, நாமும் மரண பரியந்த உண்மை உள்ளவர்களாக இருப்போம், ஆனால் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அப்பாவுடன் உள்ள ஒரு உடல்ல நம்ம எப்பொழுது நிலைத்திருக்க வேண்டும். எந்த கஷ்டமான வேலை வந்தாலும்
வந்தாலும் வேதனையான அனுபவங்கள் வந்தாலும் அவரிடத்தில் உள்ள உறவில் இருந்து நம்ம ஒருபொழுதும் மாறி போய்விடவே கூடாது. ஒவ்வொரு வருஷமும் நாம இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த நாளில் நாம் நிச்சயமா இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம சிந்திக்கும் போது நான் ஒரு நிமிஷம் நம்ம இது ஒரு சடங்காச்சாரமா அல்லனா இது ஏதோ ஒரு பாரம்பரியமா நம்ம இதை கொண்டாடாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இந்த சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார் என்றால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது அல்ல. அனுதினமும் நாம் இந்த பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் பாடுகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைவு கூறும் போது நாம் நிச்சயமா இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு தேவ பலனா இருக்கும். பாவம் செய்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இந்த வார்த்தைகள் நம்மை உணர்வடைய செய்யும். கடந்த வருஷத்துல நம்ம 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்தோம். ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்திலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபடி நம்ம முன்னேறி இருக்கிறோமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு வித்தியாசத்தை கண்டிருக்கிறோமா, வளர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இதை நாம் அலசி ஆராய வேண்டும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய சுவிசேஷகன் எத்தனையோ நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அந்த உலகத்துல நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒருவேளை நமக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, ஒருவேளை நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து அநேக காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த மேன்மை பாராட்ட அத்தனையும் வீண், இதெல்லாம் உலகத்திற்குரியதான காரியங்கள். நாம் ஏன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பார்த்தா, நம்ம இன்னைக்கு பாடத்தில் நம்ம வாசித்த அந்த எபிரேயர் 9வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தை ஒன்றை வாசிக்கிறேன். வெள்ளாட்டு கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த 22ஆம் வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி. ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், அவருடைய சிலுவை வழியாக தான் நாம் பாவம் மன்னிப்பாகிய அந்த நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு, மனிதர்களாய் பிறந்த நம்முடைய பாவங்களுக்கு இளம் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தத்தினால நமக்கு நிச்சயமாய் பாவ மன்னிப்பு கிடைக்காது. நாம் பரலோக பாக்கியத்துக்கு போக முடியாது, நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த இரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் தன்னுடைய ஒரே குமாரனை கூட நமக்காக பலியாக இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அப்படியே சிலுவையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நம்மை கேட்கிறார். நாமும் அந்த உலக பிரகாரமாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு இந்த 7 வார்த்தையிலும் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ வேண்டும். இந்த சத்தியங்கள் தான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு செல்கிற சத்தியம். இந்த 7வது வார்த்தையில நம்ம பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அதை தான் பவுல் கலாத்தியர்ல சொல்லும்போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பயப்படுகிற ஆவி அல்ல. அப்ப நாம் ஒரு சுதந்திரராய் இருக்கிற அடிமையா இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. சுதந்திரராய் இருக்கும்படியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் ஒரு நிமிஷம் இருந்தவாறு நம்முடைய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மாவும் அவருடைய வருகை பரியந்தம் குற்றமற்றதாக காக்கப்பட்டு பரலோக பாக்கியத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக மாறுவோம். அப்படியே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் இயேசுப்பா இந்த சிலுவையை குறித்த ஆண்டவரே வார்த்தைகளை சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். இயேசுப்பா, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அது வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை அப்பா வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல இயேசுப்பா, இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் கைப்பிடிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இதை அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்க்கை அநேக வேளைகளிலே கர்த்தாவே நாங்கள் உண்மை மீண்டும் மீண்டும்
ஆண்டவரே எத்தனையோ வசனங்கள், வார்த்தைகள், ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டும் நாங்கள் சிலுவையில் அறைகிறவர்களாகவே காணப்படுகிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த வேளையில ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால நாங்கள் ஒருவேளை அநேகரை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஏசப்பா. நாங்கள் அநேகரை புறம் கூறி இருக்கலாம் ஏசப்பா. கோல் சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே. வேண்டாத வார்த்தைகளை நாங்கள் சொல்லி இருக்கலாம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, மற்றவர்களை நாங்கள் எங்களை விட குறைவானவர்களாக நாங்கள் எண்ணி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களை பார்க்கும்போது நாம் மற்றவர்களை நாம் எப்போதும் நம்மை விட மேன்மையானவர்களாக நாம் கருத வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய சிந்தனைகளினால, நம்முடைய வாயின் வார்த்தைகளினால, கரங்களினால, கால்களினால நாம் பாவம் செய்யும் போது அவருடைய கல்வாரி சிலுவை காட்சி நம்முடைய முன்பாக நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நமக்கு இந்த நாளிலே இந்த சிலுவையின் பாடுகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை பலப்படுத்தி நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு இந்த சிலுவை பற்றி உபதேசம் ஒரு பைத்தியமா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. அப்படியா இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். மீண்டும் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை நல்ல பிதாவே.